Hi friends, நான் திருநெல்வேலியிலிருந்து சுமதி from சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம், குயிக்கா பண்ணக்கூடிய ஸ்வீட். கொஞ்சம் பொருட்களே பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சம்டைம் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ண அப்படின்னு பெரிய யோசனையாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன். வறுக்காத ரவையை எடுத்துக்கோங்க. எந்த ரவையாக இருந்தாலுமே பரவாயில்ல. அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜீனியை வந்து நல்லா பொடிச்சிட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய், கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பாதாம் மட்டும்தான் இருந்துச்சுன்னு அதை க்ரஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காய் பவுடர் இல்லை, ஏலக்காயை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு நல்ல அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வச்சுருந்த நெய்யிலேயே கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை உள்ளே சேர்த்துட்டு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸான அந்த பால் பவுடர், அந்த ஜீனி, ஏலக்காய் தூள், நட்ஸு, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்ல சிம்மில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் அடி பிடிச்சிடாமல், ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அந்த ரவை வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம தனியாக வறுத்துட்டோம். நல்லாவே அந்த ஸ்மெல் வரும் நம்ம வறுத்துட்டு இருக்கும்போது. இப்போ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது அப்போ தான் பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கையில் வந்து லைட்டாக நெய் தடவிக்கோங்க. அந்த சூடு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே இல்லை இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த சூடு ஆறதுக்கு முன்னாலே பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலும் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நல்லா லைட்டாக வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடெல்லாம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த லட்டுவோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரவா லட்டும் பால்கோவாவும் சேர்த்தா எப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம அந்த பழைய கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சடங்கான பொண்ணுங்களுக்கு கொண்டுட்டு போகிறது, குழந்தைவனவங்களை பார்க்கறதுக்கெல்லாம் போவோம் பார்த்தீங்களா கிராமங்களில், அதுக்கெல்லாம் நீங்கள் இதை செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா திடீர்னு வந்த விருந்தினர்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கோட ஷேர் பண்ணுங்கள்.